வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலம்தானே? நேற்று உச்சநீதிமன்றம் நம்மளுடைய தமிழ்நாட்டு திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு டபுள் மர்டர் வழக்கு, அதில் ஒரு தீர்ப்பு வெளியிட்டிருக்கு, தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, சாட்சிகள் விசாரணை செய்வதற்கு முந்தின நாள் அவர்களை அனைவரும், அதாவது அந்த கொலையுண்ட நபரின் உறவினர்கள், அவங்களாம் குறிப்பிட்ட கீ விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் நீதிமன்றத்திற்கு போவதற்கு விசாரிப்பதற்கு முந்தின நாள் காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு எப்படி நீதிமன்றத்தில் சாட்சியம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது குறித்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு அதன்படியே அவர்கள் நீதிமன்றத்தில் ஒப்புவித்து அதன் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த போலீஸாரின் ஜுடிஷியல் ப்ராசஸில் போலீஸாரின் குறுக்கீடு என்பது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது, அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு என்னங்கிறத பார்ப்போம். நம்ம மணிகண்டன் வர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த போலீஸ், ஹரித்வார் மங்கலம் போலீஸ் ஸ்டேஷன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த கொலை நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த சம்பவம்னு பார்த்தா ரொம்ப சின்ன விஷயங்க. அவர் இந்த இறந்து போன முருகன் அந்த கொலையாளி மணிகண்டனுடைய கூட்டாளி இன்னொருவர் இல்லையா, சிவாங்கிறவர், அவர் டெய்லி தன்னுடைய பெற்றோர்களுக்கு இட்லி வழங்குமாறு பண்ணிச்சிருக்காரு. அன்றைக்கி சம்பவத்தன்னைக்கு அவர் வீடு திரும்பும் பொழுது அவங்கள்ட்ட இட்லி இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்தான்னு கேட்கும்பொழுது இல்லை கொடுக்கலன்னு சொன்னோன்னே, போய் நான் என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு இவர் கேட்க போயிட்டு அவர் வீட்டுக்கு போய் கேட்க போனதாகவும், அதில் அவர்களுக்குள் ஏற்கனவே அவர்களுக்குள்ளே கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால அவங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அதில் இந்த கூட்டாளி மணிகண்டனும் சேர்ந்து அவர்களுக்குள்ள இந்த பாலமுருகன் கொலை செய்யப்பட்டார், 2 நபர்களாலும் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தான் வழக்கு. இதில் சம்பவத்தை பார்த்த கண்ணுற்ற சாட்சிகளாக இந்த இறந்து போன பாலமுருகனின் தாய், அப்புறம் அத்தை, அப்புறம் அந்த காலனியை சேர்ந்த 2-3 நபர்கள், இவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க இந்த இறந்து போனவருக்கு. இவங்களெல்லாம் PW 1 to 5 விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டு காட்டக்கூடியது என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த PW 1 ஃபாதர், அவர் அதில் பார்க்கல, சம்பவத்தை பார்க்கல, அதனால் அவர் பெருசாக இல்லையா. PW 2 மதர், இறந்து போன நபருடைய, அவங்க சாட்சியம் அளிக்கும் பொழுது, குறுக்கு விசாரணையின் பொழுது, நாங்கள் எல்லாம் நேற்று இந்த மாதிரி காவல் நிலையத்திற்கு வந்தோம், எப்படி நீதிமன்றத்தில் பேசணுங்கிறத போலீஸார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத தன்னுடைய குறுக்கு விசாரணையில், அதாவது இந்த குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர் கேள்வி கேட்கும் பொழுது குறுக்கு விசாரணை சொல்லும்போது சொல்லியிருக்கிறார். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த சாட்சியத்தை பொறுத்தவரையில் அரசு தரப்பில் எந்த விதமான மறு விசாரணையும் செய்யப்படவில்லை. ஏதாவது ஒரு புது தகவலை குறுக்கு விசாரணையின் போது ஒரு சாட்சி சொன்னாங்கன்னா அந்த சம்பவத்தை பொறுத்து அவர்கள் அந்த எதிர்த்தரப்பினர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு, அது பெரும்பான்மையாக அனுமதி கேட்கும்பொழுது அது கொடுக்கப்படும். அதை பொறுத்து மட்டும் அவங்க திரும்ப ஒரு ரீஎக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கான பெர்மிஷனே அவங்க அரசு தரப்பில் கேட்கப்படவே இல்லை. மறு விசாரணை இந்த முந்தின நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரணை செய்யப்பட்டார்கள், சொல்லிக் கொடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து ரீஎக்ஸாமினேஷனே பண்ணலை. அதுக்கு அடுத்து ஐஓ வரார் இல்லையா, இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி, அவரும் இந்த சம்பவத்தை பற்றி, இந்த சாட்சி சொன்ன விஷயம் பற்றி எதுவுமே வாயை திறக்கலை. ஸோ இப்போ சைலண்ட்டாக இருக்குனாலே அந்த சாட்சி சொன்னது உண்மை அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிற உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், para 8 சொல்கிறாங்க. Thus the scenario which emerges is that precisely a day before the evidence of PW 1 to PW 5 was recorded before the trial court, they were called to the police station and were taught to depose in a particular manner. எப்படி சாட்சியம் அளிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து அவர்கள் சொல்லி கொடுக்கப்பட்டனர். ஏன் பர்டிகுலர் மேனர்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களே சொல்கிறாங்க, முந்தின பேரால் அந்த PW 2 அம்மா எப்படி சொல்கிறாங்களோ அதே விதமாக தான், ஓரளவுக்கு ஒத்தே தான் இருக்குது. அடுத்தடுத்து PW 3 to PW 5 சாட்சியங்கள்லாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் பர்டிகுலர் மேனர்னு சொல்கிறாங்க. ஒன் கேன் ரீசன்லி இமேஜின் த எஃபெக்ட் ஆஃப் டீச்சிங் த விட்னஸஸ் இன்சைட் ஏ போலீஸ் ஸ்டேஷன்.
This is a blatant act by the police to tutor the material prosecution witnesses. All of them were interested witnesses. எல்லாருமே வந்து இந்த 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 வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கின் முடிவுக்காக எல்லாமே இன்ட்ரெஸ்டட் விட்னஸஸ். ஏன்னா இறந்து போன நபருக்கான உறவினர்கள் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்கள தான் இன்ட்ரெஸ்டட் விட்னஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று என்ன உச்சநீதிமன்றம் சொல்கிறதுன்னா, இந்த இந்த பிடபிள்யூ 1 to 5 தவிர்த்து வேறு சில சாட்சிகளும் இந்த கொலையை வந்து நேரில் பார்த்தாங்கன்னு இந்த சாட்சிகள் சொல்கிறாங்க. அவங்களாம் அவைலபிளாக இருக்காங்கங்கிறதும் தெரிய வருது. ஆனால் அரசு தரப்பில் அவர்களை விசாரிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அதையும் அவங்க அந்த பாயிண்ட் நோட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஆர் த இன்ட்ரெஸ்டட் விட்னஸஸ். Their evidence will have to be discarded as there is a distinct possibility that the said witnesses were tutored by the police. ஏன்னா சொல்லிக் கொடுக்கப்பட்டாங்க இல்லையா, அது ஏற்கனவே சாட்சி on the earlier day. This kind of interference by the police with the judicial process, to say the least, is shocking. This amounts to the gross misuse of the power by the police machinery. The police cannot be allowed to tutor the prosecution witness. This conduct becomes more serious as other eyewitnesses, though available, were withheld. இதை தான் சொல்கிறாங்க. இவங்க ரிலேட்டிவ்ஸு இவங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறீங்க, அது எப்படி அவங்க சொல்கிறாங்க? இந்த தனிநபர் சாட்சிகள்னு சொல்கிறாங்களே, இண்டிபெண்ட் விட்னஸஸ், அது மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டட் விட்னஸஸ் தான் அவங்களோட சாட்சிங்களை ஒரு சந்தேகத்தோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து இண்டிபெண்ட் விட்னஸஸ், தனிநபர் சாட்சிகள், எந்த விதத்துலையும் அவங்க இறந்து போனவருக்கு நெருங்கிய தொடர்பே இல்லாதவங்கன்னா அவங்களுடைய சாட்சியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். We are surprised that both the courts overlook the critical aspect. ஸோ இந்த செஷன்ஸ் நீதிமன்றம் வந்து இந்த முக்கியமான விஷயம் இந்த முரண்பாடை வந்து கவனிக்க தவறிடுச்சு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றமும் இதை பார்க்காமலே வந்து இந்த தண்டனையை வந்து கொடுக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்திருக்கிறது. இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உச்சநீதிமன்றம் ஏன் அந்த தனிநபர்களை விசாரிக்கலை அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்கன்னா, மேபி அவங்க வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக அவர் சொல்லியிருக்கக்கூடும். அதனால தான் அவங்கள வந்து நீதிமன்றத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ இந்த சந்தேகத்தின் எப்போவுமே வந்து ஒரு ட்ரையலில் வந்து சந்தேகம் ஏதாவது இருந்தால் பியாண்ட் த ரீசனபிள் டவுட்டு தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தின் தாரக மந்திரம். ஸோ சந்தேகம் இருக்கும் பொழுது சந்தேகத்தின் பலன் குற்றவாளிக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த எவிடன்ஸ் எல்லாமே டியூட் பண்ணி தான் கொடுக்கப்பட்டது, ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற பொழுது அதை அப்படியே ஸ்க்ராட் டவுன் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். டிஜிபி வந்து தமிழ்நாடு டிஜிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு ஏன் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன்னா வந்து இந்த டியூட்டரிங் த விட்னஸஸ் அப்படிங்கிறது மேபி அந்த சாட்சி வந்து அந்த இறந்து போன நபரின் தாயார் PW2 வந்து நீதிமன்றத்தில் குற்ற விசாரணை மீது சொல்லியதால் உச்ச நீதிமன்றத்தில் அவங்க வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஊரறிந்த ரகசியம் அப்படிங்கிறது போல் இந்த டியூட்டரிங் த விட்னஸஸ்ங்கிறது காலங்காலமாக நடந்து கொண்டு தான் வருகிறது அப்படிங்கிறது தான் ஆஸ் எ ஜட்ஜாக நான் பார்த்தது அப்படிங்கிறது. என்ன சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து விட்னஸஸை கூட்டிகிட்டு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட சேம்பரில் கூட்டிகிட்டு போய் வச்சுருப்பாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, டு ரெஃப்ரெஷ் த மெமரி ஆஃப் த விட்னஸஸ். ஏன்னா சம்பவம் நடந்தது அவங்க விசாரணைக்கு வரும்பொழுது நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்து இடைப்பட்ட ஒரு பெரிய கால இடைவெளி இருக்கலாம். அப்போது வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 161 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அரசு தரப்போட வழக்கறிஞருடைய ரூமில் வச்சுருக்கோம். அவங்க பார்த்துட்ருக்காங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த டிவிஎஸ்சி கேசஸ்ல எல்லாம் முக்கியமாக இதெல்லாம் நடந்து தான் அந்த விட்னஸஸ்க்கு டியூட்டரிங் நடந்து தான் வருவாங்க, கொண்டு வந்து சாட்சி கூண்டில் ஏற்றப்படுவார்கள்ங்கிறதும் ஊரறிஞ்ச ரகசியம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சாட்சி சொல்லாத பட்சத்தில் நாமளாக எதுவுமே நம்ம வந்து நீதித்துறை நடுவராக இருக்கும் பொழுது சாட்சி எதுவும் சொல்லாமல் இருக்கும் பொழுது நாமளாக அதை கேட்க முடியாது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த சாட்சி குறுக்கு செல்லும்போது ஒத்துக்கொண்டுள்ளார். அதுக்கப்புறம் கூட அந்த செஷன்ஸ் ஜட்ஜோ இல்லை ஹைகோர்ட்டோ இதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கான தீர்வு வந்து கொடுக்கல தீர்ப்பில் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் தன்னோட தீர்ப்பில் வந்து தன்னோட வருத்தத்தை அதிர்ச்சியை தெரிவிச்சிருக்கு.
என்ன சொன்னேன் நான், இது வந்து காலங்காலமாக நடந்த ஊரறிஞ்ச ரகசியம் சொன்னேன் இல்லையா? ஏன்னா சாட்சிகளை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக பிரிக்கிறாங்க. இன்ட்ரஸ்டட் விட்னஸஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசிக்யூஷன் சைடில் சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோங்க, எப்படியாவது வந்து அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரை வந்து எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்குறதுல அவங்க ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களோட சாட்சியத்தை கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து வரக்கூடிய சாட்சிகளில் வந்து அந்த தனிநபர் சாட்சிகள், அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க சில சமயம் மறந்துடுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ரெஃப்ரெஷிங் த மெமரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு படி போய் மேலே போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் அப்படிங்கிற கதை தான் வந்து இந்த காவல் நிலையத்தை சார்ந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நடந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ ரெஃப்ரெஷிங் சில சமயத்தில் இந்த சாட்சிகள்லாம் வந்து அந்த குற்றவாளி தரப்புக்காக விலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகும் பொழுது அவங்க ஹாஸ்டலில் மாறிடுவாங்க. அந்த அரசு தரப்புக்கு மாறாக பிறல் சாட்சியாக மாறிவிடுவார்கள். நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை, இல்லை ஐவிட்னஸ் அவங்க போட்டிருந்தாங்கன்னா நான் அப்படி ஒரு சம்பவத்தையே பார்க்கவே இல்லை, இல்லை இந்த குற்றவாளியை நாங்கள் பார்க்கவே இல்லை, இல்லை இருட்டாக இருந்ததுனால எனக்கு அவங்க முகம் தெரியவே இல்லை, சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாருன்னு தெரியல, நீதிமன்றத்தில் வந்து ஆஜராயிருக்க குற்றவாளியா என்னங்கிறத நான் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பிறல் சாட்சியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பெரும்பான்மை அந்த தனிநபர் சாட்சிகள்னு பார்க்கும்பொழுது அந்த சம்பவ இடத்துல சப்போஸ் வந்து ஒரு டிவிஏசி கேஸ்னால் வந்து அதில் இண்டிபெண்ட் விட்னஸாக வந்து அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஒரு கவுன்சிலரையோ இல்லை விஓவையோ அந்த மாதிரிலாம் வந்து அரசு தரப்பு சாட்சியாக போடுவார்கள். அரசு துறையில் பணி செய்யும் அரசு ஊழியராக வந்து தனிநபர் சாட்சியாக போடுவாங்க. ஆனால் அதுலேயும் சில நபர்கள் வந்து அந்த அரசு ஊழியர்கள் கூட சாட்சிகளாக விசாரிக்கப்படும் பொழுது ஹாஸ்டலில் மாறிடுவாங்க. தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, போலீஸ் கேட்டாங்க, கையெழுத்து போட சொன்னாங்க அந்த பேப்பரில், அதனால் கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அரசு ஊழியராக இருக்கும் பொழுது அவர் அரசுக்கு எதிராக பிறர் சாட்சியாக மாறும் பொழுது அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம்ங்கிறது இருக்குது. அதையெல்லாம் யாரும் வந்து பெரும்பான்மையாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு தைரியத்தில் அப்படி சாட்சிகள்லாம் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படிலாம் சாட்சிகள் விசாரணைங்கிறது ஒரு 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 விதத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏற்கனவே வந்து சமீபத்தில் நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். என்னென்ன உச்சநீதிமன்றத்தில் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி விட்னஸஸ்லாம் அது எவ்வளோ மோசமாக நடந்துட்டுருக்கு. அதாவது குறுக்கு விசாரணை செய்யாமலே ஒரு சாட்சி வந்து முதல் விசாரணை செஞ்சு முடிச்சவங்க குறுக்கு விசாரணை செய்யாமலே அடுத்த சாட்சிகளுக்கு முதல் விசாரணை செய்யப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கு வரிசையா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஸ்கிராப் டவுன் பண்ணதுங்கிற பற்றிய வீடியோவே நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அது நடந்தது இங்கே எக்மோரில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் தான் நடந்திருக்குன்னு. இது அங்கே மட்டும் இல்லைங்க, பெரும்பான்மையான தமிழ்நாட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லலாம் அதுதான் நடந்துகிட்ருக்குங்கிறது. இப்போ உச்சநீதிமன்றம் இன்னொரு வழக்கையும் சுட்டிக்காட்டி இப்போ வந்து டியூட்டரிங் த விட்னஸஸும் நடந்துகிட்ருக்குங்கிறது. இது ஒரு விதத்தில் பார்த்தா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப மோசமான நிலை போயிட்டுருக்குங்கிறத உச்சநீதிமன்றமே வருத்தப்பட்டு அதுவும் சமீபத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய தீர்ப்புகளில் தமிழ்நாடு நீதித்துறையை பற்றி அவங்க ஒரு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நடந்துகிட்ருக்குங்கிறத பார்க்குறோம் நம்ம. இது சம்பந்தப்பட்ட சாட்சிகள், இந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து இது குறித்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் இது பற்றின நமக்கு வந்து சட்டம் தெரியாது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அடிப்படை சட்டங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது குறித்த விழிப்புணர்வு நமக்கு எல்லோருக்கும் தேவை. அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டமில் இந்த போன்ற வீடியோ பதிவுகள்லாம் போட்டுட்ருக்கோம். ஏன்னா நமக்கு என்ன உரிமைகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்க மாதிரி நம்மளோட கடமைகள் என்னங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் போட்டுட்ருக்க இந்த வீடியோ பதிவுகளை எங்களுக்கு மேன்மேலும் ஊக்கப்படுத்துவதற்கு நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மேன்மேலும் எங்களுக்கு மேலும் பல வீடியோ பதிவுகள் உங்களுக்கு அடிப்படை சட்டங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு, விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வீடியோ பதிவுகளை போடுவதற்கு எங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் பற்றின மோர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் blogspot.com அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.